ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கடவுளுக்கும் அக்னி நட்சத்திரத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வெயில் காலம் மிகவும் கொடூரமானதாக இருக்கிறது. இன்னும் அக்னி நட்சத்திரமே தொடங்காத நிலையில் இந்த வருடத்தில் வெயிலின் தாக்கம் அதிக அளவிலாகவே உள்ளது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ளது. இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி கணக்கிடப்படுகிறது? ஒவ்வொரு வருடமும் இந்த காலம் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? உண்மையில் அக்னி நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு திருவிழாவாகும். இது தமிழ்நாட்டில் 25 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் மே மாதத்தின் கடும் வெப்ப காலத்தில் இந்த விழா வருகிறது. இந்த காலகட்டத்தில் பக்தர்கள் திருச்செந்தூர், திருத்தணி, பழனி போன்ற புகழ்பெற்ற ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளையும் சடங்குகளையும் மேற்கொள்வார்கள். இந்த காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்தாலும் பக்தர்கள் முருகப்பெருமானின் திருவருளை பெறவும் தங்களின் வெற்றி மற்றும் செழுமைக்காக பிரார்த்திக்கவும் பெரும் திரளாக கூடுகிறார்கள். அக்னி நட்சத்திரம் தொடங்கும் மற்றும் நிறைவடையும் தேதிகள், அதன் முக்கியத்துவம், வழிபாட்டு சடங்குகள் குறித்த அனைத்து முக்கிய விவரங்களையும் தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்னி நட்சத்திரமானது மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கிவிட்டது. அக்னி நட்சத்திரமானது மே 28 வியாழக்கிழமையன்று முடிவடைய போகிறது. கார்த்திகேயன் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு அக்னி நட்சத்திர காலம் ஒரு மங்களகரமான காலமாக கருதப்படுகிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இந்த காலகட்டத்தில் முருகனுக்கு நேர்த்திக் கடன்கள் செலுத்தப்படுகின்றன. மறுபுறம் இந்த காலகட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதால் புதிய செயல்களை தொடங்குவதற்கோ, திருமணம் செய்வதற்கோ, பயணம் மேற்கொள்வதற்கோ அல்லது நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளை செய்வதற்கோ இது உகந்த நேரம் அல்ல என்று மக்கள் கருதுகிறார்கள். இருப்பினும் மக்கள் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை தவறாமல் தொடர்ந்து வழிபட்டு வருகிறார்கள். அக்னி நட்சத்திர காலத்தில் பக்தர்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி திருக்கோவிலில் முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். பக்தர்கள் மலையை வலம் வருகிறார்கள். இந்த மலையின் சுற்றுப்புறத்தில் இருக்கும் மூலிகைகள் மனம் மற்றும் உடலை ஆரோக்கியத்துடன் காக்கிறது. முருகனுக்கு வேண்டியுள்ள நேர்த்தி கடன்களை செய்ய இது சிறந்த காலகட்டமாகவே இருக்கிறது. இந்த நாளில் பெண்கள் முருகப்பெருமானுக்கு பிடித்த கடம்ப மலர்களை சூடி வழிபடுகிறார்கள். அக்னி நட்சத்திர விழா நடைபெறும் நாட்கள் முழுவதும் தினமும் இறைவனுக்கு முறைப்படி நீரால் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. இந்த நீரானது தீர்த்தம் என சேகரிக்கப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் முடியும் விழாவின் இறுதி நாளில் இந்த புனித நீர் பக்தர்களுக்கு விநியோகப்படுகிறது. மக்கள் இதனை முருகப்பெருமானின் ஆசீர்வாதமாக தங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் அல்லது கோவில்களிலும் கிணறுகளிலும் ஊற்றுகிறார்கள். அக்னி நட்சத்திரம் என்பது வெறும் ஒரு பருவகால நிகழ்வு மட்டுமல்ல. அது ஆன்மீக சிந்தனை, சுய கட்டுப்பாடு மற்றும் பக்தி ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்துவதற்கான ஒரு காலமாகும். கத்திரி வெயில் எனப்படும் சுட்டெரிக்கும் வெப்பச்சூழ் நிலவிலும் கூட இந்த திருவிழா பக்தர்களுக்கு அவர்களுடைய மன வலிமையையும் தங்கள் வாழ்வில் முருகப்பெருமான் என்றும் நீங்காது வீற்றிருக்கும் உண்மையையும் அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.